இந்த சாப்பிடு சாப்பிடு, கொத்தி சாப்பிடு, சாப்பிடுங்க. அப்புறம் என்ன இறைய கீழே தூக்கி வீசுறீங்க அப்படின்னு நினச்சிக்காதீங்க. கோழி பொதுவாகவே கோழியோட குணம் வந்து கீழே இருக்கிறத நல்லா கிளச்சி கொத்தி கொத்தி சாப்பிட்றது தான் அவங்களோட இயல்பு. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே சாப்பிட்டோம். நீங்கள் கிராமங்களில் எல்லாம் பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரியல, அப்படியே கோழிங்களுக்கு அப்படியே மண்ணில் தான் தூவி விடுவாங்க, அவங்க எல்லாத்தையும் கொத்தி கொத்தி சாப்பிட்ருவாங்க. அந்த கிளப்பிட்டாங்களா காவலுக்கு, இப்படி தான் எங்கேயாவது போனால் பின்னாடியே போய் கூட்டு வருவாங்க. அது இந்த கையை வச்சு தள்ளி தள்ளி கூட்டு வர்றாங்க. என்னம்மா என்னாச்சு? என்ன என்னடி என்னன்னு தெரியல. இப்போ இவ அதிகமாக வர்றா. இவ இருக்கால எதுக்கு தெரியுமா வந்து மூஞ்சியை பார்க்குறா. கோழி குஞ்சு பார்க்குறோம் தூக்க மாட்டேங்கிற, என்னையை தூக்கலை, அவளை எங்களை விட்டுட்டு என்னையை தூக்கு அப்படின்னு வந்து கொஞ்சம்மா இங்கே வரு. அந்த அங்கே ஒரு சிஞ்சு அங்கே வேடிக்கை பார்க்குறத. ராஜமாதா பயம் சிஞ்சுக்கு. எங்கே போகிற உழுக்குமா போவோம் அப்படின்னு பயப்படுறாங்களான்னு வரு. இவங்களும் பயமில்லை அவங்களுக்கும் பயமில்லை. பொட்டேட்டோவுக்கு இவளை பிடிச்சிருக்கு, எல்லோவை மஞ்சக்கிளின்னு வச்சுக்கிறோம். அவள் பேர் மாற்றிடுவோம் இன்றைக்கி, மஞ்சக்கிளி. அது மைனா நல்லா இல்லை, மஞ்சக்காட்டு மைனா. பச்சைக்கிளி மஞ்சக்கிளி ஒத்த ரோசா. அது கீழே போட்டோம்னா இங்கே நிறையா கிடைக்குது போல் நினச்சிக்குவாங்க தானே. அதனால சரி போட்டு கிளறி சாப்பிட்டோம். அப்போ தான் அவங்களுக்கு கோழி குஞ்சு நினப்பு வரும். இல்லைன்னா நம்மளும் பூனைக்குட்டின்னு நினச்சிக்கிட்டாங்கன்னா அவங்களும். இங்கே வா பச்சைக்கிளி பச்சைக்கிளி எப்படி பச்சைக்கிளி விடியா. இவங்கெல்லாம் குட் பாய்ஸ். கோழி கொஞ்சம் அழகா ஹேண்டில் பண்றாங்க. ஏம்மா மாஷக்குட்டி இங்க வா இங்க வா இங்க வா இங்க வா இங்க வா. இந்த பச்சைக்கிளி இங்க வா இங்க வா இங்க வா இங்க வா இங்க வா இங்க வா இங்க வா. பச்சைக்கிளி இங்க வா 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 இங்க வா. பச்சைக்கிளி இங்க வா இங்க வா. அவன் இங்க வா அப்படின்னு கூப்பிட்டு ஓடி வரான். சிஞ்சு நீ ஏன் சிஞ்சு யாரையுமே பார்க்க மாட்டேங்கிற, உருன்னே உட்காந்துட்டு இருக்க, என்ன ஆச்சு உனக்கு? இது யாரு? பச்சைக்கிளி இங்க வா இங்க வா இங்க வா இங்க வா இங்க வா. பச்சைக்கிளி இங்க வா. நல்லா பார்த்து விளையாடுறாங்க. ஏன்டா டாட்டு போலியாடா அவனுங்கிட்ட விளையாட? சூப்பரா விளையாடுதுங்க. இவனுங்களும் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுவும் பூனையா மேய்ஞ்சிட்டு இருக்கு. பச்சைக்கிளி இங்க வா 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 இங்க வா. நம்ம கூப்பிடும்போது வர மாட்டான், தேவையில்லாத நேரம்ல வரான். சாஷா பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியல, அந்த டாட் மட்டும் வரவே மாட்டேங்கிறான், குட்டி டாட். இந்த கருத்தவாள் தான் சூப்பரா விளையாடுறான் அதுங்க கிட்ட. கருத்தவாளே பார்க்கவே அழகா இருக்கே. பின்னாடி சுத்துவீங்க. இங்க வா இங்க வா இங்க வா இங்க வா இங்க வா இங்க வா இங்க வா. அது வந்து இங்க வா இங்க வா இங்க வா இங்க வான்னே வருது. சாஷா பையன் விளையாடுறீங்க. இங்க வா இங்க வா இங்க வா இங்க வா இங்க வா இங்க வா. பச்சைக்கிளி இங்க வா. கமான் பச்சைக்கிளி. அந்த குரூப்பை பாரு. அந்த பிள்ளைய அங்க ரெண்டு பேர்த்தையும் தனியா சிக்க வச்சுட்டு சுத்தி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கானுங்க. வேடிக்கை மட்டும்தான் பார்க்கணும். ஆமா பச்சைக்கிளி இங்க வா 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 இங்க வா. இந்த பச்சைக்கிளி இங்க வா இங்க வான்னா ஓடி வருது. ஆனா வீடியோ எடுக்கும்போது இந்த சாஷா மாதிரி அதுவும் சீன் போடுது. என்ன பண்றது, ரொம்ப நேரமா அங்கதான் அடைச்சு வச்சிருக்கா. இந்த மின்னல் தான் அவங்க 3 பேர்த்தையும் அங்க கூட்டிட்டு போயிருக்கிறா. ஏன் கூட்டிட்டு போயிருக்கிறான்னு தெரிய மாட்டேங்குது. முட்டு சந்தில வச்சு லாக் பண்ணிட்டானுங்க. கருப்பனுக்கு பாத்தியா போறாமைய மேல ஏறி உட்காந்து. கருப்பன் இந்த மாஷா எல்லாத்துக்கும் பொறாம தான். ஐயோ அம்மா தூக்கிட்டாங்களே அப்படின்னு. என்னம்மா சாஷா அவனை கூட்டு வாடா இங்க. பயப்படுறத பாரு, மூக்குல கொத்தியாம் போல. கத்துனா பிடிக்க மாட்டேது. சாஷா போயிடும், கத்துனா போயிடும். அது வரைக்கும் நல்லா தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கத்துச்சுன்னா ஓடிடுவியான். ஏய் நல்லா விளையாடுங்கடா. பச்சைக்கிளி போ, ஓடு. எங்கடா பச்சைக்கிளிய காணா? ஓடுங்க, ஓடியாங்க. ஐயோ நல்லா கோஆபரேட் பண்ணிடுவாங்க.
ஏய் இருடா டேட் பண்ணாதீங்க. பிள்ளைங்களுக்கு விளையாட கொடுங்கடா கொஞ்சமாச்சும். ஏய் இருங்கடா அது ஓடி வர. அதான் சின்ன பிள்ளைங்களுக்கு விளையாட விடணும், உனக்கு விளையாடணுமாடா? இங்கே ஒரு பின்னாடி உருண்டுக்கிட்டு கிடக்குதுங்கடா ஆசாவோட விளையாட்டு. என்னடா போட்ட பிள்ளைக்கு காட்டணுமா இல்லையா? எல்லாரும் விளையாண்டிங்க, புள்ள வந்தமே கீழே ஓட்டிங்க. விளையாடித்தாங்க தங்க விளையாடுறி. ஒடியாமா சாசா வாடி தங்க. இந்த வீடியோ எடுக்கிறீங்களா? வெக்க வந்துருச்சு பிள்ளைக்கு. வா ஒடியா. அவங்க இறைய போட்டாச்சு. அவங்க சாயங்காலம் ஆனால் தூங்குவாங்க தானே குட்டி கோழி குஞ்சு. இவங்களுக்கு வேடிக்கை பாருங்க, இவங்கள பார்த்துட்டு எப்படி வேடிக்கை. இங்கிட்டு பாருங்க, இங்கிட்டு விட மாட்டேங்கிறாங்கம்மா அதுங்களை தனியாவே. பின்னாடியே பயப்படுவாங்கல்ல, அதனால தனியா மேய்துங்க. சாப்பிடுங்க. கம்பு போடுற இவங்களுக்கு கம்பு சாப்பிட்றாங்க நல்லா, அதனால கம்பை வந்து குருணை பண்ணி அதில் வந்து கொஞ்சம் போட்டிருக்கேன். டப்பாவில் எடுத்து வச்சுருக்கோம், அதை அப்படியே கொஞ்சம் சாப்பிட்றாங்க. மாடியிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த எறும்புங்க அது இதெல்லாம் சுற்றும் இல்லையா, அதையெல்லாம் போய் மூளைக்கு போய் சாப்பிட்டு வந்தாங்க. சரி தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கம்பு போட்டோம்னா அவங்க நல்லா வயிற்றுக்கு சாப்பிட்டு தூங்கிடுவாங்க. வயிறு ஃபுல்லாக தான் இருக்குது. இந்தா வயிறு இந்த இடத்துல தொட்டு பார்த்தா தெரியும் வயிறு. இந்த தொண்டைக்கு கீழே ஒன்று உருண்டையாக இருக்கும். அப்படி இருந்தால் வயிறு ஃபுல்லு கிட்னு வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். அப்படி தான் வச்சுருக்காங்க 3 பேரும். ஆக மொத்தம் நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்க, புதுசாக வாங்கி கோழி குஞ்சு வாங்கியிருக்கோம் அவங்களுக்கு விளையாடுறதுக்கு அப்படின்னு சொல்லி. விளையாடுறதுக்காக இல்லை, அவங்களுக்கு புதுசாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு பார்த்த முகத்தவே வேண மாதிரி எத்தனை டைம் பார்க்கறது. அதனால அவங்க கொஞ்சம் புதுசாக ஒருத்தர் நம்ம கூட இருக்கட்டும், இருந்தால் அவங்களுக்கு நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி, விளையாட்டுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் நல்லா விளையாண்டுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கணும். நீ வேணப்பா, நான் தனியாக அங்கே போய் க்ளீன்லாம் பண்ணிட்டு இருந்தேம்மா, ஒரு டிஸ்டர்ப் கூட பண்ணலம்மா. ஆமா, நான் நல்லா பாத்துக்கிட்டாங்க எல்லாரையும் நல்லா பாத்துக்கிறானுங்க. எங்கேயாவது போச்சுன்னா எல்லாம் சுத்தி வளைச்சு போக விடாம இப்படின்னு தள்ளிட்டு வர்றானுங்க. அதெல்லாம் நல்லா பண்றானுங்க. இந்த கோழி குஞ்சுகளுக்குமே பாத்தீங்கன்னா பயம்ன்றதே இல்லை. நம்ம ஐயோமா காக்கா வருது, தூக்கிட்டு போயிருவியான். இங்க பாருங்கடா பாய்ஸ், காக்கா வந்துச்சுன்னா துரத்துறீங்க. நம்ம பசங்க சும்மாவே காக்காவை துரத்தி விட்டுருவானுங்க. ஆமா, காக்கா வந்து இங்க உட்காந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இங்க இருந்து அங்க குதிப்பானுங்க காக்காவை பிடிக்கிறதுக்கு. அதனால காக்கா வந்துச்சுன்னா துரத்தி விட்டுறணும். நம்ம பாப்பாவை பிடிச்சிட்டு போயிடுவாங்க, புரியுதா? எல்லாம் ஞாபகம் நீதான் பாதுகாக்கணும். ஆமா, இந்த மாதிரி தான் நல்லா பாத்துக்கிறானுங்க. எல்லாம் நல்லா ஜாலியா தான் மாடி ஃபுல்லா ஒலாத்திட்டு இருக்காங்க. இவங்க 3 பேர் போற இடத்துக்கே தான் எல்லாரும் போய் சுத்துறாங்க. நின்ஷா ஒண்ணு, இந்த பொட்டேட்டோ, அவங்கள தான் ரொம்ப பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அப்புறமா இவ நம்ம தேவசேனா. ஆமா, சிஞ்சு அவங்களதே இப்படியே உட்காந்து பாத்துக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி பாத்து. விளையாடுறாரு குழந்தைங்க கூட. இவர் தலை, எங்க வீட்டு தலை. பொட்டேட்டோ என்னாச்சு? பொட்டேட்டோவுக்கு கண்ணெல்லாம் இங்க பாப்பா வேணுமா? பொட்டேட்டோ நல்லா கூப்பிட்டா ஒடியாரானுங்க தெரியுமா? எல்லாம் வாங்க 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 அப்படினா வாங்க 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 இங்க வா இங்க வாடி இங்க வா இங்க வா ஓடி வராங்க. ஓடியா அப்படின்னு கூப்பிட்டா ஓடியா. நான் ஷார்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஓடியான்னு கூப்பிட்டா ஓடியாறாங்க. ஓடியா இங்க ஓடியா என் தங்கமே. சரி வாடா நீ அவங்கள சொல்லிட்டீங்களா கோச்சு போறேன். சரி நீ அண்ணா கூட விளையாடு போ. அண்ணா கூட விளையாடு போ. அண்ணா கூட விளையாடுறா ஓடு. கேட்குறத பரசு. கம்பு கூட கொஞ்சம் ராகியும் கொஞ்சம் அரிசியும் பொடி பண்ணி அதையும் சேர்த்து அது கூட மொத்தமாக கலந்து வச்சிட்டோம்னா அவங்களுக்கு ஒரே மாதிரி சாப்பிடாம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த இது பரவாயில்ல, ஒரு நல்ல தாயா இருக்கு. ஒரே டேஸ்ட்ல சாப்பிட்டா ஆகாதுன்னு டிஃப்ரெண்ட். ஆமா, இப்படி மாற்றி கொடுத்தா நல்லா இருக்கும்ல. அதனால சரி இருக்கட்டும். இவங்க இது பண்றாங்களாமா, பறந்துறாங்களாமா. ஐயே அது கம்பு. நீ எல்லாம் சாப்பிட மாட்ட. கம்புமா பொட்டேட்டோ மோந்து பாக்குது. இவங்க என்ன சாப்பிட்றாங்க? இவங்க வாட்டுக்கு வீக்கின்ட்டு. ஆனா நைட்ல தரைய போட்டு கொத்திட்டு இருக்க லூசு பையில. இது பையனா பிள்ளையா ஒன்னும் தெரியல. கொஞ்சம் வளர்ந்தாதான் தெரியும். குட்டி போடும் போது தான் தெரியும்.
உங்க குட்டி போடுது, முட்டை போடுது குட்டி. பொட்டேட்டோ கூட விளையாடுறாங்களா எல்லாரும்? பொட்டேட்டோ என்ன பண்ணுது குட்டிங்கள? நின்ஷா என்னாச்சு? நின்ஷாவும் நல்லா பார்த்துப்பா குழந்தைங்கள. நான் வந்து படுத்துட்டு இருக்கேன், என் தலையில வந்து என்ன பண்றீங்க? என் தலைக்குள்ள என் தலையை கொத்துறாங்க. என் தலையில பெயின் கூட இல்லை. ஓ, அவங்க இந்த கோழிங்கெல்லாம் அடையும் இல்லை, அதனால என் முடியில வந்து அடையுதுங்க போல. அச்சச்சோ. சரி, இந்தா என் முடி வச்சுக்கோங்க. வச்சுக்கோ என் முடியை. எப்படி அடைஞ்சிருச்சு வருங்க. அடைஞ்சிருச்சு. கூசுதுரி. எப்படி கோழி அடைஞ்சிருச்சுமா? கருப்பா இங்க பாரு, அக்கா மேல அடையுது இந்த கோழி. அடைஞ்சிருச்சு பாரு அக்கா மேல. தூங்க தூங்க தூங்க. என்ன கீன்னு கூசுது? என்ன சவுண்டு பாரு. காதுக்குள்ள வந்து கம்மல கடிக்கிறான். கம்மல கடிக்கிறான்டா. சண்டை போடுறதுக்கு பயந்துட்டு இல்ல, சின்ன பையன் அடிச்சா தாங்க மாட்டேன், அதனாலதான் பேசாம இருக்கேன். சண்டைக்கு தான் உட்கார்ந்து இருக்குவாரு. எப்படி வாடான்னு போயிட்டாமா? நான் அடிச்சா தாங்க மாட்டேன் சின்ன பையன். என்ன சேஷா, என்னாச்சு? இப்ப போயிடுச்சு, கருப்பங்கிட்ட போயிடுச்சுங்க. அவனை அடிச்சு துரத்தி விட்டுருக்கடா மூளைக்கு. அதை குட்டி இந்த குட்டி குருவிங்க எல்லாம் கருப்பன் படுத்துட்டு இருந்தான். கருப்பனை கொத்தி மூளையில தள்ளி விட்டுச்சுங்க. அட என் சமத்த குட்டிங்களா, என்னடா குட்டிங்களை பார்த்துட்டு விளையாடிட்டு இருக்கீங்களா? அதுங்க எப்படி ஜாலியா குதிச்சு குதிச்சு விளையாடுறானுங்க. சரி, தள்ளிக்கு அம்மா வெளியே வரு. எப்படி எல்லாரும் சொல்கிற மாதிரி பூனைக்குட்டிங்களில் வந்து விளையாடுறதுக்கு கொடுக்குறக்கு இது டாய் இல்லை அப்படின்றீங்க. பூனைக்குட்டிங்க கூட விளையாடுறதுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? போகக்கூடாது, எங்கேயும் போகாது. நல்லா சாப்பிட்டாங்க, சாப்பிட்டு எல்லாம் சமத்தா நல்லா பறந்து பறந்து விளையாடுறானுங்க கோழி குஞ்சு. அவங்களுமே ஒரு பதட்டமே இல்லை, ஏதோ நம்மளை சுற்றி ஏதோ ஒன்று இருக்கு அப்படிங்கிற பதட்டம் கூட இல்லாமல் அவங்க கூட நல்ல மிங்கிள் ஆகிட்டானுங்க. அவனுங்க திருப்பி விட்ற அவனை. என்ன சரியான்னு பார்ப்போம். அப்புறம் விழுந்துட்டு திரும்பி படுக்க தெரியல. அப்போ இம்புட்டு நேரம் யாருமே இது பக்கத்தில் வரல. நான் வந்ததுக்கு அப்புறம் தான் பக்கத்தில், ஏன்னா இவங்களுக்கே இவங்களை பார்த்தா பயமாக இருக்கு போல இருக்கு. நான் வந்ததுக்கு அப்புறம் தான் பக்கத்தில் வரானுங்க. இவன் வந்து அதை கண்டுக்க கூட மாட்டேங்கிறியான். அந்த மாஷா இருக்கானா, கண்டுக்க கூட மாட்டேறியான். மாஷாவும் பெரிய கருப்பனும் மாசாவும் மூசாவும் கண்டுக்க கூட மாட்டேறாங்க இந்த கோழி குஞ்சை. வேண்டாமா? உனக்கு பிடிக்கலையா? அவ பிடிக்கலையா? வேண்டாமா? லே, நீங்க என்னத்துக்கு இப்படி இருக்கீங்கன்னு தெரியல. நல்ல சாஃப்டான குழந்தைங்களா இருக்கலாம்டா, ஆனா இந்த அளவுக்கு சாஃப்டா இருக்க கூடாதுடா. அப்படியே சீறிட்டு போவாங்க தானே, அப்படி ஃபாஸ்டா இருப்பாங்க. அடிக்க கூட இல்ல, நல்லா ஃபாஸ்டா இருப்பாங்க. எப்படின்னு பாத்துக்கோங்க. எல்லாருமே அவ்வளவு சமத்து பிள்ளைங்களா இருக்காங்க. தண்ணி எல்லாம் இவங்களுக்கும் தனியா வச்சிருக்கேன். இவங்களுக்கு வைக்கிற தண்ணி இந்த பூனைக்குட்டிங்க வந்துதான் குடிச்சிருது. இப்படிதான் அப்பப்போ போய் ஒவ்வொருத்தரா போய் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி போய் பார்த்துட்டு வர்றது.